ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த இயற்கையை யாராலையும் ரசிக்காமல் இருக்க முடியாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சிட்டியில் வந்து எவ்வளோதான் நம்ம வருஷங்கள் கடந்தாலும் அந்த கிராமத்து வாழ்க்கையை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அப்படித்தான் நானும் கிராமத்து சூழ்நிலைகளை வாழ்ந்து வளர்ந்து இப்போ என்னதான் சிட்டியில் வந்து 23 வருஷம் ஆனாலும் இந்த கிராமத்து வாழ்க்கையை நான் இன்னுமே மிஸ் பண்ணதாங்க செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த கிராமத்து வாழ்க்கையை மிஸ் பண்ணுறீங்க, இந்த இயற்கை சூழலை ரொம்பவே தவற விடுறீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்னைக்கு நான்வெஜ்ஜு சுவையில் நம்ம வெஜ்ஜு ரெசிபி தான் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் அப்படியே அசல் மட்டன் கிரேவி சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 10 பெரிய வெங்காயம், அதாவது நான் எடுத்திருக்க வெங்காயத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன வெங்காயங்கள் தான் 10 எடுத்திருக்கிறேன். 4 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த பலாப்பிஞ்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பக்கமும் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் கேரளா பார்டருங்கிறதுனால இங்கே சர்வசாதாரணமாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. நம்ம லைஃப்பில் எல்லாமே பட்ஜெட்டுங்கிற வாழ்க்கை நடைமுறைக்கு மாறியாச்சு. விலைவாசி கூடி போனதுனால என்ன செய்ய வேண்டியிருக்குது, சின்ன சின்ன பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி வெங்காயத்தோட தன்மை மாறாமல் இருந்தால் பரவாயில்ல, நமக்கு பட்ஜெட்டுக்கு தகுமான்னு பார்க்க வேண்டியிருக்குது. அதனால தான் சின்ன சின்ன பெரிய வெங்காயம் இதுக்கு 6 கிலோ 200 சொல்லி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தக்காளியுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கிலோவே 5 ரூபா தான். ஒரு சின்ன மூடி தேங்காய் பல்லாக கீறி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை நம்ம இந்த பலாக்க பிஞ்செல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பலா பிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அதாவது மட்டன் கிரேவி செஞ்சு நம்ம மட்டன் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுக்கு இந்த பலா பிஞ்சு இருக்குங்க. மேலாப்பில் இந்த தோல் சீவுறதுக்கு மட்டும் நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. தோலை வந்து சீவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா அந்த தோல் சீவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பால் தன்மை வரும். அந்த பால் தன்மை எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த பலாப்பிஞ்சு வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்குவீங்களா, என்ன ஏதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பலாப்பிஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்வு தன்மை அதிகமாக உள்ளது. அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம உப்பு தண்ணியில் போட்டுருணும். போட்டால் தான் அந்த ரொம்ப கருத்து போகாமல் அந்த நிறம் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். ஏன்னா தண்ணியில் போட்ட உடனேயே உங்களுக்கு நிறம் மாறக்கூடிய தன்மை தான் இந்த பலாக்காய். கேரளா சைடில் பார்த்திங்கன்னா இந்த பலாப்பிஞ்சு சர்வசாதாரணமாக செய்வாங்க. ஏன்னா வீட்டுக்கு பலாமரம் இல்லாத வீடுகளே கிடையாது. அதனால் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். இந்த 2 பிஞ்சுமே நான் வந்து கிலோ வந்து 40 ரூபா. இந்த 2 பிஞ்சும் சேர்ந்து உங்களுக்கு 1/2 கிலோ இருந்துச்சு. இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. நீங்களும் இந்த பலாப்பிஞ்சு கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சில நேரங்களில் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களாக இருந்தால், என்ன மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அதை சாப்பிடாமல் விட்டவங்களுக்கு கொஞ்சம் அந்த பட்டை கிராம்போட வாசம் வந்து நமக்கு அப்பப்போ தேவைப்படும். அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிரேவியெல்லாம் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு வந்து அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதே டைமில் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கிரேவிக்கு ஒரு சூட்டப்பாகாது. சின்ன சின்ன பீஸுகளாக நறுக்கிக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
நான் எப்போவுமே கடலெண்ணெய் தாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னுமே நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்குங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். எத்தனை பேர் நீங்கள் காய் வாங்குறதுலேயுமே கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தான் வாங்க வேண்டியிருக்குது, விற்கிற விலைவாசிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டால் போதும். தக்காளியுமே ரொம்ப பேஸ்ட் மாதிரியெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம பலாக்காயை சேர்த்துட்டு நம்ம குக்கரில் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் பலாக்காயை சேர்த்துடுங்க. தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது உங்களோட ஆப்ஷனல் தான். பார்க்குறதுக்கு கலர் நல்லா ஒரு ரெட்டிஷாக கிரேவி பார்க்குறக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். தனி மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் கரம் மசாலா வாங்குறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மட்டன் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவை ஒன்று போல் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை நம்ம பரட்டி விடும்போது நல்லா அந்த எண்ணெயில் இந்த காயும் அந்த மசாலாவும் பரண்டு வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. நல்லா இப்போது பரட்டி விட்டாச்சு. இப்போ தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் அலசி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தாராளமாகவே மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மசாலா கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா மட்டன் கிரேவி ஸ்மெல் வரும். வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, அதை எப்படி காலையிலேயே மட்டன் வாங்கிட்டு வந்து நீ செஞ்சேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னுமே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. பலாப்பிஞ்சு சீக்கிரம் வெந்துடும். ஆனாலும் நல்லா குழைவாக வெந்து அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிறதுக்காக 4 விசில் விட்டுருக்குறேன். இப்போ 4 விசில் விட்டு நல்ல விசிலோட சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆஹா, ஓப்பன் பண்ணும்போதே சூப்பர் மணமாக இருந்துச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் வீட்டில் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மட்டன் குழம்பு சுவையில் பலாப்பிஞ்சு கறி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.